ஹாய் ஹாய் ஹாய், நான் நாகானந்த் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்காக மற்றும் ஒரு வீலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்னார்க்லிங். ஸ்னார்க்லிங் அப்படின்னா என்னது? கவுல்ஸ் போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளே இருக்க பவளப்பாறைகள், தண்ணிக்குள்ளே இருக்க மீன்களை வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியும். இதை தான் வந்து ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்க ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் எங்களோட ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அழகழகான பவளப்பாறைகள், அழகழகான மீன்கள், ராமேஸ்வரம் கடல் அடியிலையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆச்சரியத்தோடையே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்படி ஒரு அழகை வந்து நான் வந்து தண்ணிக்குள்ளே நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச அளவு மொபைலில் எந்த அளவு கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவு கேப்சர் பண்ணி உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே பேசலாம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து மதுரை. ஸோ மதுரை டு ராமேஸ்வரம் வந்து 160 கிலோமீட்டர் ப்ளஸ் வரும். அண்ட் 3 to 4 hours வந்து ட்ராவல் டைம் ஆகும். இதே இது நீங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நியர்லி 600 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் இதுக்கான ரூட் வந்து 2 பாதை இருக்குது. ஒன்று சென்னை டு திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். இன்னொன்று வந்து ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்துலேருந்து ராமேஸ்வரம். இதுக்கான ட்ராவல் டைம் வந்து உங்களுக்கு 10 to 12 hours ஆகும். நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ண லோக்கல் ஏஜென்ட், அவங்களோட பேர் தான் வந்து ஓஷன் ஒண்டர்ஸ். அதில் ரஞ்சித் அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கார். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ட் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் வேணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. காஸ்ட் வந்து 1000லேருந்து நியர்லி 3000 வரைக்கும் அண்ட் ஹவர்லி பேசிஸில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓஷன் வண்டர்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எங்களை ஸ்னார்க்கலிங் ஆக்டிவிட்டிக்கு கூப்பிட்டு போன ஏரியா வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தான் இருந்தது. இங்கே சுற்றி இருக்கிற மீனவர்கள் இந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாக பராமரிக்கிறதுனால குப்பைகள் உங்களுக்கு வந்து சேர்றதில்லை. இதுவே முக்கியமான காரணம். அங்கே இருக்க பவளப்பாறைகளும் மீன்களும் நல்லா வளரக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிடுது.
ராமேஸ்வரத்தோட பவளப்பாறைகளோட அழகை வந்து பார்த்தீங்களா? அங்கேருந்து மீன்களை ரசிச்சிங்களா? நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 3 மணி நேரம் செம்மையான ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டி ராமேஸ்வரத்தில் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த பவளப்பாறைகள் எல்லாமே அங்கே இருக்க லோக்கல்ஸே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க. மேபி இன்னும் போகிற காலத்தில் வந்து நல்லாவே வளர்ந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ ராமேஸ்வரம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.